நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். எது பார்த்தாலும் காலையில் எந்திரிக்கணும், சாப்பிடணும், ஆஃபீஸுக்கு போகணும், படிக்கணும், எல்லா இடத்துலையுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறோம். டிராஃபிக்காக இருக்கட்டும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே. ஆனால் மணி விஷயத்தில், பணம் விஷயத்தில் சில ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தாங்க பதில் சொல்லணும். ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பட் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மனசார உண்மையை உணர்ந்து கீழே கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த ரூல்ஸ் ஆஃப் மணி அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்மளால் நம்ம பணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லையா பணம் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரூல்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லும் போதே அதில் முதல் ரூல் என்ன தெரியுமா? பே யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான். வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். மாதத்துக்கு அது ஒரு 4000 6000 வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. 20 நாள் வேலை பார்த்தாங்கன்னா 4000, 30 நாள் வேலை பார்த்தாங்கன்னா 6000. ஆனால் அதே வேலையை நாம் செஞ்சோன்னா நம்ம ஃப்ரீயாக செய்வோம். அதே வேலையை நம்ம அம்மா வச்சு செய்ய வச்சோன்னாலும் அவங்க ஃப்ரீயாக செய்வாங்க. அப்போது இந்த இடத்துல நமக்கான ஐடென்டிட்டி அப்படிங்கிறது நம்ம அந்த வேலை செய்கிறது தான். பட் பணம் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும்? சில வேலைகள் அப்படிங்கிறது நான் சமைக்கிறதெல்லாம் நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். சில வேலைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் உங்களுடைய பேயை எடுத்துக்கொள்ள வேண்டும். கம்பெனியில் நீங்கள் ஒரு முக்கியமான வேலை செய்யக்கூடிய நபராக இருப்பீங்க. உங்களுடைய வீட்டில் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடிய உங்களுடைய ஷாப், உங்கள் கடையினுடைய அக்கௌண்ட்ஸை பார்த்துட்டு இருப்பீங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு நபர் வச்சா 12000 ரூபாய் மாறும். அப்போ நீங்கள் அந்த வேலை செய்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் 6000 ரூபாயாவது உங்களுடைய சம்பளமாக நீங்கள் எடுத்து அதை ஒரு வங்கியிலையோ வேறு எங்கேயாவது கொண்டு சேவிங்ஸாக போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் பணம் உங்கள் கையில் நிற்கும். அப்படி இல்லைனா உழைப்பும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும், பணம் நம்ம கையிலையும் இருக்காது. ஸோ பே யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இரண்டாவதா ரூல்ஸ் ஆஃப் மணி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் லேர்ன் ஹவு டு இன்வெஸ்ட் அப்படிங்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னோடனே பங்கு வர்த்தகம் நெவர், அது மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நிறைய வெரைட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம நாலேஜ் கெயின் பண்ணுறது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம டைமை சேவ் பண்ணுறது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம அடுத்ததாக ஒரு ரா மெட்டீரியல் வாங்கி வைக்கிறோம், இன்னொரு 10 நாட்கள் ஒரு சீசன் வரப்போகுது, ஒரு செமையான இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டு சின்னதாக வாங்கி வைக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சேவிங்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற போது அதில் க்ரோத் இருக்கணும். சேவிங்ஸ்னால் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்து நமக்கு ஏதாவது க்ரோ ஆகி கிடைக்குதா, ஏதாவது ஒரு லாபம் இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ அந்த லாபத்தை ஈட்டக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பங்கு வர்த்தகமானாலும் அதையும் நீங்கள் என்ன செய்யணும்? லேர்ன் பண்ணுங்க. நம்ம யாருமே இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் நடந்து போகிறோமா, ஓகே, செலவுகள் முடியுதா, ஓகே, பே யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதையும் நம்ம செய்ய மாட்டோம். லேர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதையும் கொஞ்சமாக பயப்படுவோம். அப்படி பயப்படக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு ப்ரீவியஸ் ஒரு வீடியோ இருக்குது, ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் வர்சஸ் க்ரோத் மைண்ட் செட் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருந்தோம். நான் சொல்லியிருந்தேன், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டாலே நாம் ஏன் பயப்படக்கூடாது அப்படிங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த பணத்தை பார்த்தாலே கொஞ்சம் பேருக்கு ஹெட் பயங்கர வெறுப்பாக இருக்கும். அந்த வெறுப்பு ஏன் வரும் தெரியுமா? பொதுவாக ஒரு வெறுப்பு எப்போ வரும்? ஒரு பொருள் உங்ககிட்ட இல்லாமல் இருக்குமாயின், நீங்கள் விரும்புகிற பொருள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்குமாயின் வெறுப்பு அப்படிங்கிறது வரும். என்னையா அது நிறைய விஷயத்தில் நம்ம உணர்ந்திருப்போம். அந்த வெறுப்பு தான் பணத்து மேலேயும் நமக்கு இருக்கும். பணம் அப்படிங்கிறது என்னையா வெறும் காகிதம் தானே அப்படின்னு சொல்கிறது, அது அவங்களுக்கு கிடைக்காமல் வரும்போது, இல்லை ரொம்ப கிடைச்சாலும் இந்த வெறுப்பு அப்படிங்கிறது வரும். ஆனால் இந்த வெறுப்பு நாம் சம்பாதிக்க போகிறோம், நமக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படிங்கிறவங்க காண்பிக்கவே கூடாது. நெவர் எவர் டூ இட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவதாக இருப்பது, சின்ன சின்ன வேலை செஞ்சாலும் சின்ன சின்ன வருமானம் ஈட்டும் வகையில் வேலையாக அதை மாற்ற வேண்டும். அது ஒரு சைட் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லாட்டி மெயின் பிஸ்னஸ்னுடைய இன்னொரு பிரான்ச்சாக இருக்கலாம். ஒவ்வொரு ஜாபும் ஒரு $1 ஏர்ன் பண்ண முடியுதா, ஒரு 100 ரூபாய் ஏர்ன் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதா ஸ்பெண்ட் லெஸ் தென் யூ ஏர்ன் அப்படிங்கிறது தான். நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு மனிதராக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நமக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கணும். முந்தைய காலங்கள்லாம் நம்ம பட்ஜெட் அப்படிங்கிறத போடுவோம். நம்ம வீட்டில் மாதத்துக்கு ஒரு முறை இவ்வளோ ரூபா தான் நமக்கு இன்கம் வருது, இவ்வளோ ரூபா நமக்கு மளிகை ஜாமான்லேருந்து ரெண்ட் வர நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும், இவ்வளோ ரூபா நம்ம கையில் மிச்சம் இருக்கும் அப்படிங்கிற டேலி போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம எல்லாருமே கேஷ்லெஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமாவது கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளவு ஏர்ன் பண்ணுறீங்களோ, எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்களோ, அதை விட குறைவாகத்தான் உங்களுடைய ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது இருக்கணும். உங்களுடைய செலவழிக்கும் தன்மை அப்படிங்கிறது இருக்கணும். அதை விட ₹1 நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவழித்தாலும் அது ஒவ்வொரு மாதமாக செலவழிக்கும் போது ஒரு பெரும் தொகை கடனாக மாறிவிடும்.
ஸோ ரூல் ஆஃப் மணி அப்படிங்கிறதுல கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, நீங்கள் எவ்வளவு ஏர்ன் பண்ணுறீங்களோ, உங்கள் குடும்பம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுதோ, 4 பேர் சேர்ந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை விட கம்மியாக தான் உங்களுடைய குடும்பத்தினுடைய செலவினங்கள் அப்படிங்கிறது இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு கோல், நம்ம என்ன வாங்க போகிறோம், நம்ம இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போகிறோம், அதை ஃபஸ்ட்டு நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். அதை கண்டிப்பாக விஷுவலைஸ் பண்ணும்போது நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், நல்ல ஒரு லேப்டாப் வாங்கணும், செமையான ஒரு எடிட்டிங் பிசி வாங்கணும், இல்லை நல்ல ஒரு கேட்கெட், ஒரு செமையான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும். இப்படிலாம் சொல்லி நிறைய பேருக்கு நிறைய கோல் அப்படிங்கிறது இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கோலை செட் பண்ணுங்கள். அந்த கோல் ஒரு பெரிய கோலாகவே இருக்கட்டும். அந்த கோல் பெருசாக இருந்தது அப்படின்னா பயப்படாதீங்க. அதை அடைவதற்கு குட்டி குட்டி கோலாக அந்த கோலையே அதை டிவைட் பண்ணுங்கள். அப்படி டிவைட் பண்ணி அந்தந்த கோலுக்கு தேவையான பணத்தை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணுங்கள். அப்படி சேவ் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அந்த கோல் பக்கம் ஈஸியாக கொண்டு உங்களை ரீச் பண்ணிடும். அடுத்ததாக தயவு செஞ்சு ரூல் ஆஃப் மணியில் வர்றது என்ன தெரியுமா, டோன்ட் பி அ ஸ்லேவ் டு மணி அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்துக்கு அடிமையாக மாறிவிடாதீர்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய பேருக்கு இந்த பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷனாக மாறிடும். நிறைய இன்னும் 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 வேணாம். அந்த பணத்துக்கு நம்ம என்னைக்கு அடிமையாகிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையை விட்டு பிரிந்து போய்விடும். உண்மையாக நம்ம வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத மறந்துடுவோம். ஸோ இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம பணத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சமமான ஒரு இடத்தில் நடக்க முடியும். அப்படி இல்லைனா பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய அளவில் பின்னோக்கி சென்று விடுவோம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா உங்களுடைய ஃபினான்ஸ் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஒரு பெரிய பதட்டம் வரும். என்னன்னா, இவ்வளோ ரூபாய் நமக்கு வரணும் அப்படின்னா எப்படி வரும்? ஒருவேளை நம்ம 100 பேருக்கு கடன் கொடுத்துருப்போம், 10 ரூபாயா கடன் கொடுத்துருப்போம். நமக்கு தேவையே 100 ரூபாய் தான் இருக்கும். 100 பேருக்கு கடன் கொடுத்துருக்கோம், நமக்கு தேவை 100 ரூபாய் தான். அதுலேருந்து ஒரு 10 பேர் நம்முடைய அந்த கடனை திருப்பி தந்தாலே போதும், நமக்கான தேவை நடந்துவிடும். ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் அப்படிங்கிறத நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும். எனக்கு இந்த டைமில் இது வந்திருக்கணும், இந்த டைமில் என்கிட்ட வந்து இந்த பணம் இங்கே போயிருக்கணும். இப்படி ஆர்கனைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கேஷ் இன்ஃப்ளோவாக இருக்கட்டும், அவுட்ஃப்ளோவாக இருக்கட்டும், உங்களால் என்ன செய்ய முடியும், கரெக்டாக கையாள முடியும். அப்படி இல்லையா பெரிய அளவில் ஒரு டென்ஷன் வரும். அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபினான்ஷியல் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு ஒரு நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது வேணும். நமக்கு 5 நாட்களுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, இல்லை ஒரு 3 தினங்களுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்கள் மனசில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை ஆர்கனைஸ் பண்ண முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது தான் அடுத்ததாக இருக்கக்கூடிய ரூல். இட்ஸ் அ கேம். பக்காவாக சொல்கிறேன், இட்ஸ் அ கேம். இந்த கேமை நம்ம லேர்ன் பண்ணணும். அது பிஸ்னஸாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கட்டும், இல்லை மெடிக்கலாக இருக்கட்டும், இல்லை ஆட்டோ ரிக்ஷாவாக இருக்கட்டும், எல்லாமே இட்ஸ் அ கேம் தான். அந்த கேமை நம்ம புரிவதற்கு அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். நல்லா ஒரு புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக அதில் நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக பணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். அந்த கேம் புரியாமல் தான் நிறைய பேர் நான் இந்த சொன்ன அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாததுனால ஒருவேளை அவங்களுக்கு பே செஞ்சுருக்க மாட்டாங்க, ஒருவேளை அவங்க அந்த ஃபினான்ஷியல் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க கரெக்டாக செஞ்சுருந்தாங்கன்னா அந்த கேமை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும், அந்த கேமை நம்மளால் வின் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அ கேம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ பணம் சம்பாதிப்பது பெரிய ரிஸ்கியான மேட்டர் கிடையாது, பணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதும் பெரிய ரிஸ்கியான மேட்டர் கிடையாது. இட்ஸ் அ கேம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டாலே அதுக்கான அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக அடுத்த ஒரு ரூல் இருக்குது, எமர்ஜென்சி ஃபண்ட். ஆல்வேஸ் ஹேவ் அன் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. கண்டிப்பாக அட்லீஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட், உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் அது ஒவ்வொரு நபரை பொறுத்து. இப்போ எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது 1 லட்சம் ரூபாயாக இருக்கலாம், இன்னொரு நபருக்கு அது ஒரு 10 லட்சம் ரூபாயாக இருக்கலாம், இன்னொரு நபருக்கு ஒரு 10,000 ரூபாயாக இருக்கலாம். ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது இருக்கா? அப்படி இல்லைனா உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுடைய வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லாட்டி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது இல்லைன்னா வாழ்க்கையில் சில நேரங்களில் பெரிய இழப்புகளை மிக குறுகிய நேரத்தில் நாம் சந்திக்க நேரிடலாம். ஈவன் நான் சொல்லியிருக்கிறேன், எவ்வளவோ இன்சூரன்ஸை பற்றிலாம் சொல்லியிருக்கேன், எவ்வளோ விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கேன். திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன், 1 லட்சம் ரூபாய் இருந்தால் அட்மிட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட 50,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த நேரத்தில் ஒரு உயிரை நம்ம இழந்துருவோம். நம்ம அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ யாரோ ஒரு நபர். அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதது தான் அங்கே பிரச்சனையாக இருக்குமே தவிர அந்த உடலை சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு ஒரு 10,000 ரூபா தேவைப்பட்டிருக்கும், அந்த 10,000 ரூபா எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாததுனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம செஞ்சுருக்க மாட்டோம், நமக்கு பெரிய லாஸ் வந்திருக்கும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அடுத்ததாக பணம் கையில் வைப்பது மட்டும் கிடையாது, அந்த பணம் உங்களுக்கு சில வேலைகளை செய்கிறது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க. சும்மா பேங்க் லாக்கரில் வைக்கிறதுக்கோ பணம் கிடையாது.
பணத்தை வச்சு மறுபடியும் அது ஒரு கேம் ட்ரிக்கியாக விளையாடுங்க. இந்த பணத்தை வச்சு அடுத்ததான் நமக்கு என்னென்ன செய்ய முடியும், நாம் என்ன செய்யலாம், அடுத்ததான் நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம், இதனால் என்ன ஒர்க் ஆகும், இந்த பணத்தை வச்சு அடுத்ததாக ஒரு ஆர்கனைசேஷனை தொடங்குறோன்னா எத்தனை குடும்பத்துக்கு சாப்பாடு போடலாம், இல்லை இந்த பணத்தை வச்சு நம்ம குடும்பம் எப்படி இன்னொரு 5 வருஷத்துக்கு சஸ்டெயின் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், கேமை எப்போ லேர்ன் பண்ணீங்களோ மறுபடியும் நீங்கள் அந்த கேமை ப்ளே பண்ண ஆரம்பிக்கணும். பணத்தை சேமிப்பதும் பணத்தை சம்பாதிப்பதும் கேம் அப்படின்னு சொன்னேன், அதை லேர்ன் பண்ணுங்கன்னு சொன்னேன். எகெயின் அந்த கேமை நல்லா விளையாடுங்கன்னு சொல்கிறேன். மறுபடியும் இருப்பது பாசிவ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் மணி, பாசிவ் மணி அப்படின்னா ஒன்றுமே இல்லை. 30 நாளும் வேலைக்கு போனால் தான் உங்களுக்கு 15,000 ரூபா சம்பளம் அப்படின்னா அது ஆக்டிவ் மணி. அவ்வளோதான், சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கெல்லாம் வேறு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. பாசிவ் மணி அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ நாங்கள்லாம் பாசிவ் மணி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீடியோ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி அது ஒரு 1 லட்சம் வியூஸ் ஓடுது, நாளைக்கு அது 5 லட்சம் வியூஸ் ஓடுது. ஆனால் இந்த 1 லட்சம் வியூஸ் ஓடின வீடியோ மறுபடியும் ஒரு 2 லட்சம் வியூஸ் ஓடுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 நாட்கள். இந்த 5 நாட்களும் எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இது பாசிவ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மை அறியாமலேயே நமக்கு பணம் வரக்கூடிய சில விஷயங்களை செய்து வையுங்கள். அது நான் சொல்கிறது என்னுடைய ஃபீல்டை நான் சொல்லிட்டேன். அக்ரிகல்ச்சர்லேயும் அப்படி தான். ஊடு பயிர் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், முக்கியமான பயிர் ஒன்று இருக்கும், அதை விற்றாதான் காசு வரும். ஆனால் அந்த ஒரு பயிரை நம்ம அறுவடை செய்வதற்கு முன்னாடி அதுக்கு ஊடாரையே கொஞ்சம் பயிர்களை போட்டு அதுலேருந்து கொஞ்சம் காசு பார்த்துடலாம். ஸோ இது ஒரு பாசிவ் இன்கம் தான். இதே மாதிரி உங்களுடைய ஜாபில் ஒரு பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருப்பீங்க, இல்லை நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. பாசிவ் இன்கம் எப்படி வரும்? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க உங்களுடைய சமையல் திறனை வைத்து ஏதாவது ஒரு ஜாப் செய்யலாம். சூப்பரான ஐடியாஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, தனியார் வேலையில் இருக்கீங்கன்னா பார்ட் டைம் ஏதாவது ஜாப், பாசிவ் இன்கம் வந்துக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். இதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அடுத்ததாக நாம் பணம் சம்பாதிப்பது சில பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்துகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். அது உலக அளவிலான பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உள்ளூர் லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கான பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய அளவில் உங்ககிட்ட பணம் இருக்கா? சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்க்கக்கூடியதும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்க்க முடியாததும். நான் சொல்கிறது, தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுடைய பணம் வச்சு செய்ய முடியுதா இல்லையா, இல்லை உங்களுடைய அந்த பணம் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்றால் நீங்கள் பணம் சம்பாதிச்சு வேஸ்ட். ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க, 5 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது, 5 லட்ச ரூபா சம்பாதிச்சா அந்த பிரச்சனை முடிஞ்சிருமா அப்படிங்கிற கேள்வியை கேளுங்க. அப்படி அந்த பிரச்சனை முடியலன்னா அந்த 5 லட்ச ரூபா சம்பாதிச்சு வேஸ்ட்டு தானே, அதுக்கு பின்னாடி ஓடிட்டு வேஸ்ட்டு தானே. ஒருவேளை 10 லட்ச ரூபாயாக இருக்கலாம், இல்லாட்டி 1 கோடி ரூபா சம்பாதிச்சாலும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகாத பிரச்சனையாக இருக்கலாம். மாற்றிருங்க, உங்களுடைய கோலை வேறு மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை, இந்த பணம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுமா அப்படிங்கிறது. கடைசியாக சொல்கிறேன், வாட் யூ மேக் அப்படிங்கிறத விட வாட் யூ கீப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதை உருவாக்குறீங்க அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் கடைசியாக எதை உங்களுடன் வைத்துக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது தான். பணமும் அப்படிங்கிறது தான். நம்ம எவ்வளோ ரூபாய் உருவாக்குறோம் அப்படிங்கிறது இல்லை, அந்த பணத்தால் நமக்கு கிடைச்ச ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம், ஆர்கனைஸ் பண்ணிட்டோம், பாசிவ் இன்கம் வர வச்சுட்டோம். நம்ம என்னத்தை கீப் பண்ணுறோம்? பணத்தை கீப் பண்ண போகிறது கிடையாது. அந்த பணத்தால் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள், ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம், 4 பேருக்கு நம்ம சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாமே சூப்பராக இருக்கும். இல்லை நம்ம குடும்பம் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த ரூல்ஸ் ஆஃப் மணி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த போகுது. 1க்கு 2 முறை இந்த வீடியோவை பாருங்கள். என்னைக்கெல்லாம் உங்களுக்கு இந்த பிரச்சனை, என்னைக்கெல்லாம் இந்த பணத்துக்கான ஒரு தேவை, இல்லாட்டி அந்த பணத்தை பற்றியான ஒரு கேள்வி உங்களுக்கு வருதோ, பணம் சம்பாதிக்க முடியாமல் உங்ககிட்ட போகுதோ, அன்னைக்கு இந்த வீடியோவை மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு உதவ போகுது. எனக்கு உதவிச்சு, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களுக்கும் இது உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில். அப்படி உதவிச்சுன்னா, விக்கி யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டடா அப்படின்னு சொல்லி கீழே ஒரு கமெண்ட்டை போட்டுட்டிங்கன்னா அண்ணாச்சி ஹாப்பி. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி ஷேர் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.